9வது வீட்டில் இருந்த குரு 10வது வீட்டிற்கு செல்கிறார். 9வது வீட்டிலே குரு பகவான் மிதுனத்தில் இருந்தார். துலா ராசிக்கு மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி முதல் 9வது வீட்டிலிருந்து 10வது வீட்டுக்கு செல்கிறார். 10th பிளேஸ். ஆனால் குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார். சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு, குரு உச்சம் பெற்ற வீடு. மே மாதம் 26ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கிறார். அட்டானி கால் போட்டு உட்காந்துருக்கிறார். கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறார். இப்போ கொஞ்சம் என்ன ஆகும்? 10வது வீடு, பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். பாட்டு உண்டா? அப்போ இந்த 10வது வீட்டுக்கு துளாராசிக்கு குரு வந்திருக்காருன்னா நம்மளை ஓவராக எதிர்பார்ப்பாங்க. அது நம்மளை பெற்றவங்க எதிர்பார்ப்பாங்க, பெற்றது எதிர்பார்க்கும். ஏன் செய்யலேன்னு கேட்பாங்க, ஏன் செய்யக்கூடாதான்னு கேட்பாங்க, நீ எனக்கு எதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ துளாராசிக்காரங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற இடம். அப்போ 10வது வீடுனா என்ன செய்யணும்? நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சில நேரங்கள் நீங்களே என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு இதெல்லாம் இருந்தால் நான் நல்லது செய்வேன், இதெல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் பஞ்சகோலம்னு சொல்லுவாங்க. பஞ்சகோலம் அப்படி ஓதுங்க, தப்பு இல்லை. எனக்கு கிடைச்சா நல்லது செய்வேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லுங்கள். ஏன்னா மே 20ஆம் தேதி பகல் 11 மணிலிருந்து அக்டோபர் 20 வரை 10வது வீட்டில் இந்த குரு பகவான் வரும்பொழுது, இந்த குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு உள்ளே வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியதாக இருக்கும். கட்டாயம் சில விஷயங்கள் செய்கிறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கடன் வாங்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, முட்டி போட்டுட்டு நடந்து வரீங்க, இதெல்லாம் யாருக்கும் தேவையில்லை. அவங்கவுங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் நாம் தெளிவாக சொல்லிடணும், இந்த பாரு என்கிட்ட 10 பைசா இல்லை அப்படின்னு கையை தட்டி விடணும். அதை விட்டுட்டு ஐயோ பாவம் பிள்ளைய கேட்குது, பாவம் புருஷன் கேட்குறாரு, பாவம் பொண்டாட்டி கேட்குது, பாவம் தங்கச்சி கேட்குது, பாவம் அக்கா கேட்குதுன்னா பாவம் எல்லாம் சோகமாக மாறிடும். ஸோ 10வது வீடு வந்தோடனே பக்குவமாக நம்ம நடந்துக்கணும். எப்போ எதை பேசணும், யாருக்கிட்ட பேசணும், எதை பேசக்கூடாது, இவ்வளோ நாள் இருந்ததை விட நம்ம படித்த பாடத்தை அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். தெரிஞ்சுக்கலாமா? அதே அக்டோபர் 20க்கு பிறகு பிப்ரவரி 13 தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் சிம்மத்துக்கு வரார் 11வது வீட்டில். அப்போ அள்ளி கொடுங்க, கிள்ளி கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் யாரெல்லாம் அப்போ கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்போ சொல்லி வைங்க, மே 26லேருந்து அக்டோபர் 20 வரைக்கும் யார் உங்கள்கிட்ட வந்து எது கேட்டாலும் செய்கிறேன், பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குது, செய்கிறேன், பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அன்பை கூட கொடுக்காதீங்க, அன்பை கூட பத்திரமா கையில் வச்சுங்க, தரேன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுங்கள். அதே அக்டோபர் 20க்கு பிறகு அள்ளி விடுங்க அன்பை. ஏன்னா முதல்ல கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா 10க்கு பிறகு பக்குவம் இல்லாமல் கொடுத்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் இல்லாமல் நிற்பீங்க. அப்போ திரும்பி எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, கொடுக்குற கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்குற கை நிறுத்திட்டுனா அந்த வாங்கினவன் எல்லாரும் திரும்பி மறந்து போடுவான். இதுதான் உண்மை. உலகம் அவ்வளோதான், உலகம் அவ்வளவுதான். ஒரு காலத்தில் தத்துவம்லாம் நிறைய பேர் பேச மாட்டாங்க, யாராவது பேசுவாங்க. இப்போல்லாம் நிறைய தத்துவங்கள் தான் வருது. இன்ஸ்டாவில் போய் பாருங்கள், எவ்வளோ மனசு வெந்து நொந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ தத்துவங்கள் பேசுகிறாங்க. அது புதுசாக பேசுகிறாங்க. யாராலுமே அதை பார்த்தாலே நமக்கு ஒரு ஹீலிங் வந்துடுது, நம்ம குணமாயிடுறோம். அது சில லேடிஸ்லாம் இன்ஸ்டாவில் போடுறாங்க, அருமையாக போடுறாங்க பதிவு. பெரிய பெரிய குருமார்கள், ஆசான்கள்லாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எளிமையாக குடும்ப ரகசியங்களை அழகாக சொல்கிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. அன்றைக்கெல்லாம் புத்தகத்தை எடுத்து உட்காந்து படித்த காலங்கள் போய் இன்றைக்கி பிள்ளைகள் மனசுலேயே அழகாக பதிவாகுது. நான் அது மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வாழ்த்துவேன். இன்னும் நிறைய பேருக்கு நல்லது செய்கிறீங்க. நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் நல்லது செய்கிறீங்க. நீங்கள் வெளியில் வரணும், புகழ் பெறணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட உங்களுக்கு தெரியாமல் நிறைய குடும்பங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை பார்த்துட்டு அதனால தான் அது அத்தனை வியூஸ் போகும், அத்தனை லைக் போகும்.
அப்போ இந்த துளாராசி பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் மே மாதம் 20 முதல் அக்டோபர் மாதம் 20 வரை அமைதியாக இருங்க. வாக்குறுதியை கொடுக்காதீங்க. நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் இந்த மக்கள் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. பத்தலை பத்தலை இன்னும் கேட்கலை பத்தலை கேட்கலை பத்தலை அப்படி தான் வரும். நீங்கள் கேட்கலைன்னா அது பத்தலை அப்படின்ற வார்த்தை வரும். எத்தனை தடவை கேட்கலைன்னாலும் அது படத்துக்கு வேணால் கேட்கலைன்னா திருப்பி அவங்க வேறு மாதிரி கற்றுவாங்க. இது நேரடி உலகத்துலலாம் அப்படி கிடையாது. நீ எத்தனை தடவை கேட்கலைனாலும் பத்தலைங்கிற வார்த்தை தான் வரும். அப்போ அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் பிறகு அள்ளி விடுங்க. 13க்கு பிறகு மீண்டும் அதே மாதிரி கேட்கலை பத்தலை கேட்கலை பத்தலை. ஏன்னா அவங்க சொல்கிற வார்த்தை எது? பத்தலைங்கிற வார்த்தை. உங்கள் காதில் அது கேட்கலை, அவ்வளோதான். இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் துளாராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும். குரு என்ன நினைக்கிறாரோ அதை கொடுப்பார். ஏன்னா குரு உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வராரு. 20ஆம் தேதி அக்டோபர் 20க்கு பிறகு 11ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ லாபத்தை கொடுக்குறாரு, பதவியை கொடுக்குறாரு, லாபத்தை கொடுக்குறாரு. பதவி யோகத்தை கொடுக்குறாரு, லாபத்தை கொடுக்குறாரு, பக்குவத்தை கொடுக்குறாரு, பணத்தை கொடுக்குறாரு. கொடுக்கறதெல்லாம் நம்ம பத்திரமா பார்த்து வச்சுக்கணும். வந்த உடனே நாம் அள்ளி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா நம்ம திரும்பி நக்கின்னு உட்காந்துருக்க வேண்டியது தான். இதுதானே உண்மை. எத்தனை பேர் ஏமாற்றிருக்காங்க, எத்தனை பேர் நெஞ்சில் குத்திருக்காங்க, எத்தனை பேர் நம்ம முதுகில் குத்திருக்காங்க, எத்தனை பேர் நம்ம கண்ணில் குத்திருக்காங்க. உண்டா இல்லையா? இனிமேல் அது நடக்க விடலாமா? அப்போ கிடைக்கிறத பொறுமையாக கொடுப்போம். அப்போ குரு இப்போ என்ன பண்ணுறார்? பெரியவர்கள் மூலமாக, குருமார்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக துளாராசிக்கு கண் திறக்கிறார். உங்களுடைய பார்வை திறக்கப்படுகிறது. அப்போ உங்கள் வீட்டில் என்ன ஆகும்? நீங்கள் பண்ண வேண்டிய செலவு உண்டு. செலவு இல்லாமல் இல்லை, நிறைய செலவு இருக்குது. எல்லாரை விட நீங்கள் அதிகமாக செலவு பண்ணணும். இப்போ தான் நீங்கள் திரும்பி என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ தான் ஒரு ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 9 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க, குடும்பத்துக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க, தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க, அறிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்க. யாருமே முடியாத விஷயத்தில் நீங்கள் இறங்க போகிறீங்க. இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறீங்க, பேங்க் லோன் எடுக்க போகிறீங்க, பேங்க் லோன் அமைஞ்சாகும். இன்னொருத்தவங்களுக்காக கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுக்க போகிறீங்க. இதெல்லாம் நடக்க தான் போகுது. நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கவே இல்லை. நீங்கள் இப்போ நினைக்கலாம் நான் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் எழுதி தரேன், இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பீங்க. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு ஜப்தா கையெழுத்து போடுவீங்க. நடந்து தான் ஆகும். ஏன்னா நம்ம வச்ச பாசம், நம்ம வச்ச அன்பு, நம்ம வச்ச நட்பு மறுக்க முடியாதே, மறுக்க முடியாது ராஜா. உண்மை என்ன பார்த்துக்கிறோம், உண்மையானா இருக்கிறோம், பொய்யா இருக்க தெரியலையே. சிம்பு ஒரு இதில் சொல்லுவார், நடிக்க தெரியலையப்பா. அதுமாரி தானே துளாராசிக்காரவங்க. அப்போ துளாராசிக்காரவங்க இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை எப்போ பேசணும், எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசுங்க. சிவாலய தரிசனம் பண்ணுங்கள். திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. சிவனை திங்கக்கிழமையில் குரு ஹோரையில் தரிசனம் பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் சிவாலயம் போய் குரு தரிசனம் பண்ணுங்கள். எல்லோ கலர், சாண்டில் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். வயசில் பெரியவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. அன்னதானம் பண்ணுங்கள். துளாராசிக்காரவங்க என்ன பண்ணணும்? அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடு போடுங்க. யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க. சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போடுங்க. ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க, சாப்பிட்றீங்க, பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்றதை விட தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, முடியாமல் வாசலில் நின்று இந்த ஹோட்டலை எட்டி பார்த்தா கூட சாப்பிட்றீங்களான்னு கேளுங்க. வேணான்னாங்கன்னா விட்டுடுங்க. அன்னதானம் பண்ணுங்க. முனீஸ்வரன்னு சொல்லுவாங்க, ஐயனார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சாமியெல்லாம் அந்த நேரம் கும்பிடுங்க. ஏன்னா குரு பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ண போகிறார். நல்ல மனிதர்கள்ட்ட பாராட்டு வாங்க போகிறீங்க. பெரிய மனுஷங்க உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க. பூமி சம்மந்தப்பட்ட லாபங்கள்லாம் கிடைக்க போகுது. பேர் புகழ் கௌரவங்கள் கிடைக்க போகுது. நிச்சயமாக இடம் வாங்குவீங்க. ரிஜிஸ்டர் கண்டிப்பாக நடக்கும். சொந்தக்காரன்ட்டேருந்து விலகி இருக்கணுங்கிற எண்ணம் வரும். தெரிஞ்சவன்ட்டேருந்து விலகி இருக்கணுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேர் நமக்கு கொடுத்த சில கஷ்டமான வார்த்தைகள் நமக்கு இப்போ தெளிவுபடுத்தும். அதனால் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லதுன்னு முடிவெடுங்க. நல்லது நடக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும்,
நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. என்றைக்குமே அபிராமியை முதல்ல ஆரம்பித்து தான் நான் ஒரு விஷயத்துக்குள்ளே வருவேன். இந்த தடவை அபிராமியை ஏன் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோன்னா, குருவுடைய பெயர்ச்சி, அதனால் குருவை முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். குருவை நினச்சி குருவோடைய பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த குருவை ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா அபிராமி தான், பராசக்தி தான். சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அதனால தான் அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி திருச்செங்கோட்டில் காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அபிராமி தாய் உங்கள் எல்லாருக்கும் சகல செல்வத்தையும் கொடுக்கணும் இந்த குரு பெயர்ச்சி மூலமாக. இந்த குரு பெயர்ச்சியில் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை பற்றி இப்போ பேச போகிறோம். அவசியமாக இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, பாருங்கள், கேட்டுட்டு நடைமுறைப்படுத்துங்க, நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி, யார் எங்கே இருக்கோமோ இல்லையோ குருவை அந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். நீங்கள் மேஷமாக இருக்கட்டும், ரிஷபமாக இருக்கட்டும், மிதுனமாக இருக்கட்டும், கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், துலாமாக இருக்கட்டும், விருச்சகமாக இருக்கட்டும், தனுசாக இருக்கட்டும், மகரமாக இருக்கட்டும், கும்பமாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், 27 நட்சத்திரங்களாக இருக்கட்டும், 31 தேதியில் பிறந்த ஒரு ஆளாக இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலிருந்து குருவை ஒரு வினாடி நினைங்க. குருவே, பகவானே, இந்த பயிற்சி அடையிறீங்க, எங்களுக்கு நல்லது நடக்கணும், எனக்கு நல்லது நடக்கணும், நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடத்தி கொடுக்கணும். குருவே, எனக்கு தன்மானத்தை கொடுக்கணும். குருவே, என் மனசில் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது, யாராலையும் எனக்கு எந்த சங்கடமும் கொடுத்துடக்கூடாது, எந்த விரோதத்தையும் எனக்கு கொடுக்கக்கூடாது, எனக்கு எந்த பிரச்சனைகள், எந்த பலம் குறையக்கூடிய நேரத்திலையும் குருவே, நீங்கள் ஒரு நண்பனாக, குருவாக, ஒரு பெரியவர்களாக எனக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும், உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குறேன் அப்படின்னு குருவை அந்த வினாடி நினைங்க. மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி நினைப்பேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் உத்தரவாதம் கொடுங்க. ஏன் தெரியுமா, நாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை சொல்கிறோமோ அந்த பிரபஞ்சம் அதை நடத்தி கொடுக்கும். ஏன்னா மே 26 11 மணிக்கு குருவை நினச்சோம்னா அதுவே இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமாக முதல் கட்டமாக ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுப்பீங்க, எதை ஆரம்பித்தாலும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ அந்த குரு பயிற்சி நேரத்தில் அந்த குருவை நினைக்கும் பொழுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம், எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போக முடியாது, சாமி கும்பிட முடியாது. ஆனால் இது அலாரம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், எல்லாரும் அலாரம் போட்டு வச்சுக்கணும். மே மாதம் 26 பகல் 11 மணிக்கு ஒரு அலாரம். செல்ஃபோன் எல்லாம் வச்சுருப்பீங்க, செல்ஃபோனில் டிங் டிங் டிங்னு அடிக்கும், மேலே பார்த்தா குரு தரிசனம்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரு குரு படத்தை பாருங்கள். அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்தலத்துலேருந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த லைவை பாருங்கள், பார்த்துட்டு குருக்கிட்ட ஒரு தரிசனத்தை பண்ணுங்கள், அடுத்த போயிட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், குரு உங்களை பார்ப்பார். குரு பார்வை அதுதான் குரு பார்வை. குரு உங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணி இந்த நேரத்தில் அலாரத்தை போட்டு வச்சுட்டிங்கன்னா அலாரம் அடிக்கும், டக்குன்னு ஆன் பண்ணிங்கன்னா லைவ் போட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் எந்த லைவ்லையாவது குரு வந்துடுவார். அப்படி குருவை பாருங்கள். அப்போ நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இந்த தரிசனம் தான் என் வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படின்னு. பதிவு நீங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கான பதிவு. 11 மணியை மிஸ் பண்ணாதீங்க, மே 26 மிஸ் பண்ணாதீங்க. இது அலாரம் வைக்கிறீங்களா? வைக்கிறேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நானும் 11 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். மே 26 கரெக்டாக 11 மணிக்கு உங்களுக்காக குரு தரிசன வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். மே 11 மிஸ் பண்ணாதீங்க, அலாரம் வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இதை பார்த்துட்டு உடனே அலாரத்தை செட் பண்ணி வச்சுருங்க. மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டேன்னு கூட கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக குரு உங்களை பார்க்க வருகிறார், குருவுடைய பார்வை வரும். அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, ஏதாவது ஒரு வழியில் அந்த பிரச்சனை தீரட்டுமே. இது ஒன்றே ஒன்று தானே, சிம்பிளாக செஞ்சு பார்ப்போமே. செய்யலாமா? என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு தாங்க இந்த வழி. என் உறவுகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, இந்த அபிராமி நிச்சயமாக குரு அருளை உங்களுக்கு கொடுக்க போகிறார்.
கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வை பராசக்தி கொடுக்கிறார். மே 26 பகல் 11 மணி. எல்லாரும் அலாரம் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அந்த நேரம் யூடியூப், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் போய் பாருங்கள். குரு உங்களை பார்க்க வருவார். குருவை பாருங்கள். அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், திருப்தியாக இருக்க போகிறோம், நல்லா இருக்க போகிறோம். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.